இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி காலையில் ஒரு தங்கச்சி நான் என் பாப்பாவை வந்து ஸ்கூலில் விட போகும்போது அவளும் வருவாள் பிள்ளைய கொண்டு விடுறதுக்கு. அவள் சொன்ன ஒரு விஷயந்தான் என்னென்னா, அவளோட தம்பி 14 வயசுல இருந்தே அவன் என்னன்னா திருநங்கையாக மாறிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாட்டு கேர்ள் மாதிரி அப்படி ஆகிட்டே இருந்தான் போல். அப்படி இருந்தவனுக்கு இப்போ 27 வயசு ஆகுதான். இப்போ என்னென்னா ஒரு வேலைக்கெலாம் போயிட்டு தான் இருந்திருக்கான். அங்கே போய் வேலைக்கு சம்பாதிச்சு அம்மா அப்பாவெல்லாம் பார்க்க தான் செஞ்சுருக்கான். நல்லா சம்பளத்தை கொண்டு கொடுத்துருவான். ஆனால் நல்ல பையன்தான், நல்ல தங்கமான பையன். பின்ன என்னென்னா அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் என்னாச்சுன்னா, இப்போ ஒரு ஃபேன்சி ஸ்டோர்லலாம் வேலைக்கு போயிருக்கான். அங்கே எல்லாருமே கிண்டல் அடிச்சிருக்காங்க. திருநங்கைகள் அப்படிலாம் சொல்லிட்டு கிண்டல் அடித்தது அவனுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஆனால் அவங்க அம்மா அப்பா வந்து அவனுக்கு அம்மா அப்பா அக்கா எல்லாருமே சப்போர்ட்டாக தான் இருந்திருக்காங்க. அண்ணன் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணலை. மற்றபடி சுற்றி இருக்கக்கூடியவங்கெல்லாம் கிண்டல் அடிப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ண தானே செஞ்சு சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, கிண்டல் அடிச்சிட்டாங்க அவங்கள. அது அந்த தம்பிக்கு மனசு கஷ்டமாகி இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி சூசைட் அட்டன் பண்ணிட்டான். அவள் அட்டன் பண்ணி இப்போது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நடந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க போல். ஆனாலும் அவங்க வீட்டில் வந்து அவங்க அண்ணன் வந்து சப்போர்ட் பண்ணலை போல். நீ இப்படி இருக்க, நீங்கள் இருக்காத அப்படிலாம் சொல்கிறாங்களாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் என்ன பண்ணுவான், அது வந்து ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ்னால வந்திருக்கும். ஏதோ ஒரு ரீசனால் அவன் அப்படி ஆயிட்டான். இப்போ வந்து அவனை நம்மளே புறக்கணிச்சோன்னா நாளைக்கு ஊர்க்காரங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் நம்ம வீட்டு பிள்ளையாட்டு நம்ம வீட்டு பிள்ளை தானே ஆகணும். ஒவ்வொருத்தவங்களும் அவனை வந்து கஷ்டப்படுத்தாமல் சரி நம்மளை போல தான் அவனும் சொல்லிட்டு ஒதுக்காமல் இருந்தாங்கன்னா அவனும் நல்லா இருப்பான். திருநங்கையாக இருக்கக்கூடியவங்க எல்லோரும் கெட்டவங்க கிடையாது, நல்லவங்க இருக்க தான் செய்கிறாங்க. சொல்லப்போனால் இந்த தம்பி ரொம்ப நல்ல பையன்தான் சொல்கிறாங்க, நல்லா சம்பாதிச்சு கொடுத்தவன் தான். ஆனால் ஊரில் எல்லோரும் இப்படி ஒதுக்குனாங்கன்னா அவன் என்ன செய்வான்? அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி திருநங்கையாக மாறிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அவங்களும் நம்ம பிள்ளையாக நினச்சி அவங்கள நம்ம ஒரு அண்ணனா தம்பியா தங்கச்சியாக நினச்சி ஒரு சப்போர்ட் பண்ணி நாங்கள் இருக்கோம்னு சொன்னோன்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க. அதுதான் சொல்ல வரேன். அந்த தங்கச்சி அப்படி சொன்னோன்னா ஒரு மனசு சங்கடமாக போச்சு. அதனால் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், யாரும் அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.